அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கன்னி ராசிக்காரங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரிங்க, எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, தெளிவோட நிதானத்தோட தாங்க செயல்படுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காலல் நீரா மறைய போகுது. உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கை மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெற போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நகையெல்லாம் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே ஒழுக்கமானவங்க, திறமையானவங்க. ஆனா இவங்க எளிதில் மற்றவங்கள நம்பி ஏமாந்து போறாங்க. குறிப்பா சொல்ல போனா திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்கள் மற்றவர்கள் பேசுறத எளிதில் நம்பிடுறாங்க. அதனால 40% மட்டும்தாங்க நம்ம ஒருத்தவங்க பேசுறத நம்பணும், 60% யோசிச்சு பார்த்து தாங்க நம்பணும். ஆண்களும் இதே போலதான் வாக்குறுதிகளை அளிப்பவர்களை முழுமையா நம்ப வேண்டாங்க. கன்னிராசிக்காரங்க பிஸ்னஸ்ல தோல்வி அடைவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எளிதில் ஆசைப்பட்டு ஏமாறுறது தாங்க காரணம். யாராவது உங்களை ஏமாற்ற நினைத்தா நீங்க கன்னிராசியா என்று பார்த்து ஏமாற்றுவாங்க. பணத்தின் மீது ஆசை இல்லைனாலும் உள்ளே மறந்திருக்கும் விஷயத்தின் மீது ஆசை இருக்கும். அதனால 60% நம்பாம கவனமா இருக்கணுங்க. சனி பகவான் 7வது வீட்டுல பிரவேசிப்பதால கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான காலகட்டம். இது பலமா அல்லது பலவீனமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பலம்தாங்க. எவன் என்ன பேசினாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணுங்க. கண்ணுக்கு நேராக உள்ளதை மட்டும் நம்புங்க, இல்லாத ஒன்றை நம்ப வேண்டாம். நிலம் வாங்கும் போது வில்லங்கம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணுங்க. அரசியல்வாதியா இருந்தா வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தணும். மன அமைதியும் தன்னம்பிக்கையும் குறையாம பார்த்துக்கோங்க. எதிரிகள் அதிகமா இருந்தாலும் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வார்த்தைகள்ல தடுமாற்றம் ஏற்படக்கூடாது. ஒருத்தரை தாழ்த்தி பேசாம உண்மையை பேசுங்க, அதுதாங்க உங்களுக்கு பலமா இருக்கும். இந்த நேரத்துல ஆயுளுக்கு எந்த பங்கமும் இல்லை. கணவன் மனைவிக்கிடையே நம்பிக்கையோட இருங்க. கஷ்டங்களை மற்றவர்கள் கிட்ட காட்டாதீங்க. பணத்தால அழியாம நேர்மையா யோசிக்க ஆரம்பிங்க. கடவுளை நம்புங்க. ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுடைய உண்மை முகம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தெரிய போகுது. சனி என்பவர் காலத்தை கொடுக்கக்கூடியவருங்க. இந்த காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பணும். புதுசா ஒரு பிளான் போடுங்க, அது சக்சஸ் ஆகுங்க. ஆனா பிளான் போடுவதற்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சனீஸ்வர பகவான சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வணங்குங்க. தினமும் காலையில 5 முறை தோப்புக்கரணம் போடுங்க.
உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது உங்களை ஆக்டிவா வச்சிருக்கோம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. இந்த காலம் நிச்சயமா உங்களை உயர்த்தியே தீருங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க, அனைவரையும் கவரக்கூடிய வசீகரமானவங்க. இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உடையவங்க, புத்திசாலிகள். யாரிடம் எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். கணக்கு வழக்குகள்ல கில்லாடியாகவும் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க சோம்பேறி அல்ல. இவங்க அறிவை வெளிக்கொண்டு வந்தா பெரிய உயரங்களை அடையலாம். சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள ஒன்றாக கூடி கன்னிராசிக்கு பலவிதமான யோகங்களை தரப்போகுது. இதனால கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பா 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இணைவதால கன்னிராசிக்கு நல்லதே நடக்கும். வேலை, சொத்து, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். திருமண தடைகள் விலகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். குரு வக்ரம் அடைந்தா கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை, சொத்து, உடல்நலம், திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு. கடந்த 2 மாதங்கள்ல வேலை இழப்பு, கடன் பிரச்சனை, குடும்பத்துல குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாம் நீங்க சந்திச்சிருக்கலாம். ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள வேலையில பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, மனக்குழப்பம் போன்ற பல இன்னல்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு இனி உண்டாக போகுது. தாய் தந்தையரின் சொத்து பிரச்சனை தீரும். வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்யறவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குகிறது. விசா பிரச்சனை சரியாகும். குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும். கமிஷன், வியாபாரம், ஐடிஐ வேலை, வங்கி வேலை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்க. அஸ்தம்
சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. ராசி மண்டலத்துல 6வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கன்னிராசி. கன்னிராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் இவங்க எல்லாரும் கன்னிராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. கன்னிராசிக்கு நட்பு ராசியா இருக்கவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புவாங்க. உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதுல ஆர்வம் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கும். பேச்சிலையும் சரி செயல்லையும் சரி அடுத்தவங்களோட மனசை புண்படுத்த கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படிங்கறதுல முழு மனதோடு செயல்படக்கூடியவங்க தாங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்குதுங்க. கன்னி ராசியில பிறந்த குழந்தைங்க படிப்புக்காக தூரம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. வெளிநாடு சென்று ஜாலியா ஊர் சுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இவங்க மனசுல இருக்குங்க. இவங்க இயற்கையாகவே இயற்கையை ரசிக்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. கலைத்திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். மீடியா நடிப்பு துறையில ஆர்வம் உள்ளவங்களா இவங்க இருக்காங்க. ரசிகர்களை கவர்ந்து அவங்களோட கவனத்தை ஈர்க்க இவங்க விரும்புவாங்க. இடமாற்றம் ஏற்பட இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சனி வக்ரமா இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் எல்லாம் ஏற்படும். கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.